வெயிட் கெயின் ஆகுறதுனால நம்மளுக்கு பிசிஓடி வருமா? இல்ல பிசிஓடி ஆல்ரெடி இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகுதா மேம்? ஸோ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி தான். வெயிட் கெயின் ஆகுற பெண்களுக்கு வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. அதே மாரி பிசிஓடி ஆன பிறகு அந்த வெயிட் கெயின வந்து நம்மள ரெட்யூஸ் பண்றதுன்றது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுது. அதாவது வெயிட் லாஸ் பண்றது வந்து பிசிஓடி பெண்கள்ல வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட் ஆயிடுது. மெயினா பிசிஓடிக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, செடென்டரி லைஃப் ஹேபிட்ஸ் தான். அதாவது வந்து வொர்க் வந்து ரொம்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமா இருக்கிறது, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து நெறைய எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து பிசிஓடி வந்து ஏற்படுது. ஸோ ஓகே. வெயிட் கெயின் ஆகுறதுனால பிசிஓடி ஆகுமானா, நெறைய பெண்கள்ல வந்து வெயிட் கெயின் ஆன பிறகு பிசிஓடி வந்து ஏற்படுறது நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் நெறைய பெண்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ண பிறகு, அதாவது அவங்க பாடி வெயிட்ல நான் எப்பவுமே சொல்வேன், பாடி வெயிட்ல அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10% அவங்களோட வெயிட்ட வந்து அவங்க கம்மி பண்ணணும். கம்மி பண்ணாங்கன்னா, நல்ல பிசிஓடி ரிவர்சலுமே வந்து ஆகுது. அதாவது ஒரு 60 கிலோஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தா, அவங்க வந்து ஒரு 6 கிலோஸ் வந்து கம்மி பண்ணாலே அவங்களோட பிசிஓடி வந்து ரொம்பவே நல்லா கம்மியாயிடுது.